அப்போ நம்ம மாறாமல் இருக்கணும்னா நீதிமான்களாக இருங்கள், மூடனாக இருக்காதீங்க. சுறுசுறுப்புள்ளவங்களாக இருங்க. நீங்கள் உன்னை வாழ்க்கை நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க. நீங்கள் புத்திமானாக நடந்து கொள்ளுங்கள். ஞானமானாக நடந்து கொள்ளுங்கள். மூடனாக இருக்காதீங்க. நீதிமானாக இருங்க, துன்மார்க்கனாக இருக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து இருங்க, உன் இருதயத்தை சார்ந்து இருக்காத. தாழ்மை உள்ளவனாக இருங்க, பெருமை உள்ளவனாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 30. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாருங்கள், வேதாகமத்தோடு கற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நான் பெற்றுக்கொண்டதையும் நான் கற்றுக்கொண்டதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு பெரிய அதிகாரம், கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் கவனமாக வாங்க. இது யாக்கோபின் குமாரனாகிய ஆகூரின் ஞானமொழிகள். இந்த ஆகூர் பற்றி நம்ம ரொம்ப பேசலாம். ஆகூரை பற்றி பேசலாம். அவன் சொன்ன வார்த்தைகளை பற்றி, அந்த ஞானமொழிகள், அந்த நீதிமொழிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஞானமொழிகள், நீதிமொழிகள், பழமொழிகள் எல்லாம் ஒரே வார்த்தை. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர். இந்த ஆகூர் புருஷன் ஈத்தியேல் அப்படிங்கிறவனுக்கு வாசியான்னு சொல்கிறார். இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா, இவர் பேசுகிறார். எதை பற்றி பேசுகிறாருன்னா, அதிகமாக அந்த தாழ்மையை குறித்தும், அவங்க பல விதமான ஞானத்தை குறித்தான பல விதங்களை குறித்தும், நீதியை குறித்தும், மக்களுக்கு இருக்க வேண்டியதான அந்த நல்ல மனப்பான்மையை குறித்தும் இங்கே பல வார்த்தைகளை இவர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யாக்கே பற்றி நம்ம பார்க்கும்போது அதிகமாக நம்ம யாருன்னு சொல்லல, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள மகன். அந்த ஆகூர் என்பவன் நல்ல ஒரு ஞானமுள்ள மகன். அவன் பேசுகிறதான வார்த்தைகளை அவனுடையதான மகனுக்கு என்ன செய்கிறான், அவன் சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தா, என்ன சொல்கிறான்னா, மனுஷரிலும் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி இல்லை. அவன் எவ்வளோ தூரம் தானே சொல்கிறான் பாருங்கள். மனுஷன் எல்லாரும் நான் மூடன் தான், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்றுக்கொள்ளலை, பரிசுத்தரின் அறிவை நான் அறிந்து கொள்ளலை, நான் சாதாரணமானவன், நான் ஒன்றும் பிரமாதமானவன் இல்லை, நான் மனிதன். அதான் அர்த்தம். என்ன அர்த்தம்னா, நான் மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். நான் மனுஷன் சொல்லிவிட்டு 4ஆம் வசனம் சொல்கிறாரு. 4ஆம் வசனம் என்னென்னா, ஒரு கேள்வி கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன், எத்தனை கேள்வி நல்லா கவனிங்க. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? 1. வானத்துக்கு மேலே போனவர் யார்? வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? ஏறினவர் யார்? வானத்திலிருந்து இறங்கினவர் யார்? ஏறினவர் யார்? நீங்கள் அப்படி இறங்கி ஏறினவர் யாருன்னு சொல்லணும்.
ரெண்டாவது, காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? கையை உயர்த்தி காற்றை கைப்பிடியில் பிடிச்சி காற்றை அடக்கினவர் யார்? மூணாவது, தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார்? நாலாவது, பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அஞ்சாவது, அவருடைய நாமம் என்ன? அஞ்சாவது, அவருடைய பேர் என்ன? ஆறாவது, அவருடைய குமாரனின் நாமம் என்ன? அதை அறிவாயோ? கேள்வி பாருங்களேன், கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி இதுக்கான பதில் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அது சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ அவருடைய நாமம் என்ன நமக்கு தெரியும். அவர் நாமம் என்ன? யெகோவா. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. தெரியுமா? தெரியாது. ஆனால் இவன் கேட்குறான், கேள்வி கேட்குறான். அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு அறிவாயோன்னு கேட்டுட்டு அடுத்து சொல்கிறாரு, வேத வசனத்தை பற்றி சொல்கிறார். வேத வசனம், வார்த்தை, வார்த்தையானவர். அல்லேலூயா, அவர் தான் இயேசு. வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அப்போ இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால், ஆமென், ஸ்தோத்திரம், விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த வேத வசனம் கேடகமானவர். வேத வசனம் கேடகமானவர். அவர் யார்? வேத வசனம், வார்த்தையானவர். வெளிப்படுத்துகிற விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய தொடையில் எழுதப்பட்டிருக்குமா வஸ்திரத்தில், வார்த்தையானவர், வார்த்தையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வார்த்தையானவர். அப்போ அவருடைய வசனங்களோடு ஒன்றை நீ கூட்டவும் முடியாது, அவர் ஒன்றை கூட்டக்கூடாது, இருக்கிற மாதிரியே சொல்லணும். அதனால் சொல்ல ஃபெய்த்ஃபுல் டு த வேர்ட் அப்படிம்பாங்க. இன்றைக்கி நான் இப்போ இந்த பகுதியிலலாம் நான் அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இந்த ஒரு 2 வார்த்தை எனக்கு இருக்குது. ஃபெய்த்ஃபுல் டு த கான்டெக்ஸ்ட், ஃபெய்த்ஃபுல் டு த வேர்டு. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு உண்மையாக இருங்க. வேத வசனத்துக்கு உண்மையாக இருங்க. வேத வசனம் சொல்லப்பட்டதான அந்த பகுதிக்கு உண்மையாக இருங்க. அதுக்கப்புறம் ரைட்லி ஃபெய்த்ஃபுல் இன் டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறதுலையும் உண்மையாக இருங்க. ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். சரியான விகிதத்தில் வேத வசனத்தை பகுத்து போதிக்கிறவனா இருக்கணுமா. ஃபெய்த்ஃபுல் டு த வேர்டு, ஃபெய்த்ஃபுல் டு த கான்டெக்ஸ்ட், ஃபெய்த்ஃபுல் டு த எக்ஸ்பிளனேஷன். அந்த வேத வசனத்தை விளக்கிச்சு நம்முடைய பொய்யான கருத்தையோ மனுஷ கருத்தையோ உள்ளே போட்டக்கூடாது. பி ஃபெய்த்ஃபுல் டு த வேர்டு, டு ஃபெய்த்ஃபுல் டு காட். அப்போ அதனால் உன்னை கூட்டுனா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யன் ஆவாய். ஒன்று குறைச்சிடவும் செஞ்சிடாத, உன்னை கூட்டிடவும் செய்யாத, கூட்டாத குறைக்காத, கர்த்தர் கடிந்து கொள்வார். சரி, இந்த வார்த்தை ஒரு மனு போடுறேன். உனக்கு ஒரு ஜெபம். இவனுடைய ஜெபம் என்னன்னு கேட்டால், நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு அது மறுக்காமல், அதாவது சாகிறதுக்குள்ளேன்னு ஒரு அர்த்தம், நான் சாகும் வரைக்கும்னு அர்த்தம். நான் மறிக்கும் பரியந்தம், நான் சாகிற வரைக்கும் எனக்கு 2 காரியம் மாறும். ஒன்று, மாயையும் வேண்டாம், பொய் வசனிப்பும் வேண்டாம். நான் யாரையும் வஞ்சித்து பழைக்கக்கூடாது, நான் யாரையும் ஏமாற்றி பழைக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் யாரையும் ஏமாற்றி பழைக்கக்கூடாது. நான் யார்கிட்டையும் பொய் பேசி அவங்கள இச்சகம் பேசி அவங்கள்ட்ட நான் அப்படி நான் பொய் வசனிப்பு, பொய்யை சொல்லி நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் யாரையும் வஞ்சித்தும் நான் ஏமாற்றியும் வாழக்கூடாது, நான் பொய்யை பேசி வாழவும் கூடாது. இந்த 2 எனக்கு வேண்டாம். அடுத்தது, எனக்கு தரித்திரமும் வேண்டாம், எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம். எனக்கு அன்றாடகம் படி எனக்கு தந்தால் போதும். அன்றாடகம் படி, ஸ்தோத்திரம். எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எனக்கு தாங்கப்பா. எனக்கு உண்ண உணவு தாங்க, உடுக்கிறதுக்கு உடைய தாங்க, இருக்கிறதுக்கு இடத்த தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நான் உமக்காக பயன்படுவதற்கு என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வாய்ப்பை தாங்க. அல்லேலூயா. அந்தந்த இடத்துல உங்கள் வார்த்தையை தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா, எனக்கு உண்ண உணவு குறையில்லாமல் கொடுங்கப்பா, எனக்கு உடுக்க உடைய குறையில்லாமல் கொடுங்கப்பா, எனக்கு இருப்பதற்கு இடத்தை குறையில்லாமல் கொடுங்கப்பா. அவசியமானது, அத்தியாவசியமானதும் அவசியமானது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். அவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை உங்களுக்கு தந்துடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எனக்கு வாய்ப்பை தாரும், நான் உமக்காய் பயன்பட. நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தாரும். அங்கங்கே உங்களுடைய வார்த்தையை தாரும். அல்லேலூயா. இந்த 5 காரியங்களுக்காக எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3வது தடவையாக சொல்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வாய்ப்பு, வார்த்தை.
சரி, ஏன்னா எனக்கு ரொம்ப பணம் கொடுத்தா நான் இங்கே மறந்துட்டு நான் பணத்து மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ரொம்ப நான் தரித்திரப்பட்டுட்டேன்னா எங்கேயா போய் திருடி பொய் பேசி வாழ்கிற மாதிரி உன் மாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் எனக்கு என்ன செய்யுங்க, இப்படி படியை போசித்தரல. அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு அவசியமானதையும் எனக்கு அத்தியாவசியமானதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்துடுவார் பிரதர். நீங்கள் உங்களுக்கு அவருடைய காரியத்தில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உனக்கு என்னென்ன தேவையோ, அது எவ்வளவு விலை கூடின பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு என்னென்ன தேவையோ அந்த அத்தியாவசியங்களை எல்லாம் சந்திப்பார். ஆடம்பரங்களே அல்ல. ஆடம்பரத்தை கவனிக்க வைக்க அதில் கவனம் செலுத்தாத. ஆடம்பரங்கள் மேலே கவனம் செலுத்தாத, அத்தியாவசியங்கள் மேலே கவனம் செலுத்து. கர்த்தர் உனக்கு அதை தந்தருளுவார். அது முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு எஜமான்கிட்ட போய் அவன் வேலைக்காரனை போய் நீ குற்றம் சொல்லாத, அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட எஜமானுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் எஜமான்கிட்ட போய் இன்னும் அவன்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனை பாரு நீங்கள் குற்றம் சுமத்துறீங்கன்னா, அவன் நல்ல எஜமானாக இருந்தால் ஒன்றைத்தான் உன் வேலையை பார்த்துட்டு போ, அவன் எனக்கு வேலை செய்கிறான், எனக்கு அவனை தெரியும்னு அவன் ஒன்றை கடிந்து கொள்வானான். அதனால் நீ அடுத்த மேலே என்ன செய்யாதீங்க, இப்போ அவன் அடுத்து இந்த வேலையை செய்யாது. அவங்கள்ட்ட போய் அவங்க ஒரு ஆளை அதாவது ஒரு ஆளை ஒருத்தர் வேலைக்கு வச்சுருக்காருன்னா அந்த வேலைக்காரன், ஏன்னா அந்த வேலைக்காரனுக்கு அந்த எஜமான் முழு ஜவாப்தாரி. ஆனால் நீங்கள் அவனை குற்றவாளியை நீங்கள் சொல்லக்கூடாது. அவனை நீ தான் குற்றவாளியாக காணப்படுவாயே தவிர அவன் வேலைக்காரனை விட்டு கொடுக்க மாட்டார். வேலைக்காரனை விட்டு கொடுக்காத எஜமான்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நல்ல சத்தியங்கள் பைபிளில் இருக்குது. நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். சில ஆட்கள் தங்கள் தகப்பனை சபிக்கிறவங்களும் இருக்காங்க, தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆவிக்குரிய தகப்பனை சபிக்கிறவங்க இருக்காங்க, ஆவிக்குரிய தாயை ஆசீர்வதியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய பார்க்குறோம். மூத்தவங்க, தன்னை விட மூத்தவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் தங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களை சபிக்கிறவங்களை நான் பார்த்துருக்குறேன். தங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை அவங்களுக்கு ஆசீர்வதியாமல், நீ ஆசீர்வதிக்காட்டாலும் பரவாயில்ல, சபிக்கிறத நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட சந்ததி இருக்காங்க. இப்படிப்பட்ட சந்ததி எப்படி பண்ணால் தாங்கள் கழுவப்படாமல் இருந்தும் அவங்க சுத்தமாகலை, மாசு, அங்கே கழுவப்படலை, இன்னும் ரட்சிக்கப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை. ஆனால் தங்கள் பார்வைக்கு ரொம்ப சுத்தமாக தோன்றுகிற ஜாதி சந்ததி. ஐயோ பாவம். அப்போ ஒரு 2-3 சந்ததியை பற்றி சொல்லப்படுறோம். ஒரு சந்ததி என்ன சந்ததி? தங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, தங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்களை சபிக்கிற சந்ததி. 2வது சந்ததி தாங்கள் சுத்தம் இல்லாதிருந்தும் தங்களை பெரிய சுத்தவானாக, ஆனால் அவங்களுடைய அசுத்தம் வெளியே பார்த்தவொன்னே தெரியுது, தங்களை பெரிய ஒரு சுத்தவான்களாக பேசுகிற சந்ததி. இன்னொரு சந்ததி தங்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் நெருப்பும், மற்றவங்கள பார்க்குற விதம், நடக்கிற அவருடையதான தலையை துளுக்குகிறதும் அவருடைய பார்வையும் இருமாப்போ, அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க 3 விதமான தலைமுறையை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பெருமை முக்கியமாக. ஆனால் இதன் நடுவுலையும் நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு சந்ததியை பற்றி சொல்கிறார் 14வது சந்ததி. தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷர்கள் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்காக கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததி. அது என்ன? மற்றவங்களை கடிந்து கொள்கிற 4 சந்ததி. ஒரு சந்ததி ஆதரவாக இருந்தவங்களை சபிக்கிற சந்ததி. ஆமாம். இன்னொரு சந்ததி தாங்கள் சுத்தம் இல்லாதிருந்தும் தங்களை பெரிய பரிசுத்தவான்களை காட்டிக்கொள்கிற சந்ததி. 3வது சந்ததி என்ன சந்ததின்னா, பெருமையாய் நடக்கிறதான ஒரு சந்ததி. 4வது சந்ததி என்ன சந்ததி? மற்றவங்களை காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, மற்றவங்களை ஏமாற்றுகிற சந்ததி. 4 சந்ததி. அடுத்தது இன்னொரு இதை பார்க்குறேன். அடுத்து ஒரு 4 நாளாக பார்க்குறோம். 4 சந்ததியை பார்த்துட்டிங்க. அப்புறம் நான் இங்கே 15ஆம் வசனத்துலேருந்து இன்னொன்று பார்க்குறோம். அது அந்த 4 சந்ததி எப்படிப்பட்ட சந்ததின்னா, அது தாறுமாறான சந்ததி. அடுத்து 15ஆம் வசனத்துலேருந்து ஒன்று பார்க்குறோம். 15ஆம் வசனத்துலேருந்து ஆமாம், அது என்னன்னா திருப்தி அடையாத ஒரு 4 காரியங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்னென்னா, தான்னு கேட்குறதான குமாரத்திகள் அட்டைக்கு உண்டா, தான்னு கேட்குறவங்க.
யாருன்னா அவங்களுக்கு எப்பவுமே திருப்தியே அடைய மாட்டாங்க. பாருங்கள், அவங்க கண்களும் சரி, அவங்களுடைய மனசும் சரி, அவங்க எப்போவுமே திருப்தி இல்லாமலே அது இன்னும் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி ஓன்னு இருப்பாங்க. நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனாலும் கண்களில் ஒரு ஏக்கம், தான்னு சொல்லிகிட்டே இருக்கிறவங்க. எப்போ பார்த்தாலும் வேணும் வேணும், இன்னும் வேணும் இன்னும் வேணும், வாங்க வாங்க, தாங்க தாங்க. தனக்கு கிடைத்ததை குறித்து ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்யமாக திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் இந்த தான் இன்னொன்று இன்னொரு வார்த்தையில் சொல்கிறார், போதும்னு சொல்லாத 4. அது ஒரு ரெண்டு அட்டைக்கு உள்ளதான் 2 பேரை பார்க்குறோம். அந்த 2 அடுத்தது என்ன, யாரை பார்க்குறோன்னா 4 உண்டா, போதும்னு சொல்லாத 4. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 பாதாளமா. ஏன்னா பாதாளம்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நரகம். எத்தனை பேர் போனாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்குது. பாதாளம் மரணம் எத்தனை பேரை காவு கொண்டாலும் மரணம் திருப்தி அடைவதே இல்லை. அடுத்து மலட்டு கற்பம், திருப்தி அடைவதே இல்லை. என்ன அர்த்தம்னா, மலட்டு கற்பம் திருப்தி என்னன்னா, அவளுக்கு அந்த குழந்தை வேணுங்கிற ஒன்று தான் அவளை திருப்திப்படுத்துமே தவிர, வேறு நீ எத்தனை 1000 கோடி ரூபாய் தந்தாலும், எத்தனை காரியங்களை செய்தாலும், என்ன செய்தாலும் அவளை திருப்திப்படுத்தவே முடியாது. அண்ணால் பார்க்குறோம், அவன் சொல்கிறான், நீ எனக்கு 10 பிள்ளைகளும் பெருசுன்னு சொன்னாலும், என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை வேணுமையான்னு தான் அவள் சொல்லுவாள். அப்போ என்ன அர்த்தம்னா, அது அந்த மலட்டு கற்பன்னு சொன்னால், தன் பிள்ளை சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அவளுடையதான வாஞ்சை, அவளுடைய ஆசை, அவளுடைய தாகம், அவளுடையதான ஏக்கம், அது எதுனா அந்த ஒரு குழந்தைக்காக கேட்குறாங்களே, அது ஒரு எதை கொண்டு நினச்ச முடியாதான், திருப்திப்படுத்தவே முடியாதான். குழந்தையை கொடுக்குறத வச்சு தான் திருப்திப்படுத்த முடியும். அப்புறம் நிலம், திருப்தி அடையாத நிலம், ரொம்ப வறண்டு போன நிலம் இருக்குன்னா, அது எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் நினச்சி அதான் திருப்தி அடையாதான், வறண்டு போன நிலம். ஆமாம். அடுத்தது போதுமென்று சொல்லாத அக்கினி. இந்த தீ இருக்குது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ குப்பையை போடுங்க, எரிச்சிக்கிட்டே இருக்கும் தீ. இது 4 நினச்சியாக தான். அதே மாதிரி நமக்கு இது பாசிட்டிவாகவும், அதாவது இது நேர்மறையாகவும் எடுக்கலாம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இது நம்ம எதிர்மறையாகவும் எடுக்கலாம். நேர்மறையாக எடுப்பீங்கன்னா, பாதாளம் திருப்தி அடையாது. அதே மாதிரி ஸ்தோத்திரம், பாதாளத்துக்கு நேர ஆப்போசிட்டானது என்னது? ஜீவனுக்கு ஏதுவான பரலோகமோ நம்ம எல்லாரையும் ஸ்தோத்திரம் வாரிக்கொள்ளுகிற ஒரு பெரிய வலை போல் இருக்குது. அதுவும் என்ன செய்வதில்லை, ஜனங்கள் இன்னும் ஏராளம் வரட்டும். திருப்தி அடையாத ஸ்தோத்திரம் ஒரு ஆத்ம தாகம். அந்த மாதிரி மலட்டு கற்பம், அது அந்த ஆத்ம தாகத்தை நம்ம இதில் சொல்லலாம். ஆத்மாவை குறித்த ஒரு தாகம், தேவனுடைய சன்னிதானத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்ததான ஒரு தாகம், அதில் மட்டும்தான் திருப்தி. உண்மையில் மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குதான், அது வேறு யாராலும் நிரப்ப முடியாது. அது பொருளால் நிரப்ப முடியாது. அது நிரப்ப பார்க்குறாங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய இந்த இருதயத்தை பற்றி சொல்லப்படல. இருதயத்தில் பெரிய தாகம் இருக்குது. அது என்ன தாகம்னா, அது தேவனை குறித்த தாகம். அந்த தாகத்தை யார் மட்டும்தான் அதை திருப்தி செய்யணும்னா, கர்த்தர் ஒருவர் தான். வாருங்கள், இதோ ஆமென் ஸ்தோத்திரம், என்னிடத்தை தாகமுள்ளவன் எவனோ என்னிடத்தை வரக்கடவன், நான் ஜீவத்தை நிறை தருவேங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம தாகம் நமக்கு வேணும். தேவனுடைய தான் அந்த இவர் சொல்கிறாரு பாருங்கள், கிருபை வேணும், கிருபைக்காக தாகமாக காத்திருக்கிறேன், உடைய சமூகத்துக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறத பார்க்கணும். சரி, அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார், தகப்பனை பரியாசம் பண்ணுகிறேன். இது ரொம்ப அந்த நீதிபதி புத்தகத்தில் நிறைய வந்தது. தகப்பன் வரும்போது ஆவிக்குரிய நாம் பெற்றோர்னு சொல்கிறேன், ஆவிக்குரிய பெற்றோர்னு சொல்கிறேன். நமக்கு ஆதரவாக இருக்கிறதான முதியவர்கள், நம்ம சபையிலையோ அல்லது நம்முடைய உறவினர்கள் மத்தியிலையோ, சமுதாய தலைவர்களையோ, அவர்களையும் நம்ம என்ன செய்யணுமா, அந்த பெற்றோராக கருதணும். இப்போ இந்த நம்முடைய இப்போ பட்டணம் இருக்குன்னா, அந்த பட்டணத்தில் ஒரு மேயர் இருக்காருன்னா, அந்த பட்டணத்தில் அதில் ஒரு சேர்மன் இருக்காருன்னா, தலைவர் இருக்காருன்னா, அவரை நம்ம என்ன சொல்கிறாங்க, பட்டணத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க அவரை. அந்த பட்டணத்தினுடைய தந்தை அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன, அவர் தந்தை, அந்த பேர் அவருக்கும் கொடுக்கப்படுது. பெற்றோருங்கிற வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுது. ஒரு ராஜாவுக்கும் தந்தைன்னு சொல்லப்படுகிறது. அவங்கள நம்ம என்ன செய்யணுமா, கனம் பண்ணணுமா, அவங்கள அசட்டை பண்ணக்கூடாதான். அப்படி அசட்டை பண்ணால் நம்மளுடைய கண்ணை கழுகு என்ன செஞ்சிருமா, நம்ம கண்ணு நதியின் காகங்கள் கண்ணை பிடுங்குமா, கழுகின் குஞ்சுகள் கண்ணை திங்குமா. அப்போ அவனுக்கு ரொம்ப பெரிய சாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. போட்டு 18ஆம் வசனத்தில் பார்க்கும்போது
எனக்கு ஆச்சரியமான 3 உண்டு, புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. ஆச்சரியமானவைகள்ங்கிறதே புத்தி கெட்டாதவைகள்னு அர்த்தம். அப்போ ஆச்சரியமானவைகளை வகை புத்தி கெட்டாதவைகள் 4 காரியம். ஆச்சரியமானவைகள் 3, அதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக 4 சேர்க்குறார். என்னன்னு பார்த்தா ஒரு 4 காரியம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 காரியம். இன்கம்ப்ரஹென்சிபிள், புரிந்து கொள்ள முடியாத 4 விஷயங்கள். 1, கழுகு பறக்கு பார்த்தீங்களா, அது எங்கேருந்து பறப்பட்டுச்சுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. அதுக்கு ஒரு வழி வச்சுருக்குது, அந்த வழி நமக்கு தெரியாது. கழுகினுடைய வழி தெரியாது. 2, அந்த கண்மலையில் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, பாம்பு எந்த ரூட்டில் போகுது, எந்த ரூட்டில் வருது, பாம்பின் வழி தெரியாது. அப்புறம் நடுக்கடலில் ஒரு கப்பல், அதனுடைய வழியும் நமக்கு தெரியாது. அடுத்து ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழி. ஒருத்தர் திருமணம் ஆயிடுச்சுல, கேட்டு பாருங்கள், எப்படிங்க இந்த அம்மாவை போய் நீங்கள் கல்யாணம் கட்டினீங்க, இருந்து இந்த அம்மாவை நீங்கள் எப்படிங்க கல்யாணம் கட்டினீங்கன்னு கேட்டு பாருங்கள். அவருக்கு எதுவும் தெரியலங்க எனக்குப்பாங்க. அந்த அம்மாவை கேட்டு போய் இவரை கல்யாணம் கட்டினீங்க, எப்படிங்க இவர் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னீங்க, அது தெரிலங்க, ஏதோ அன்னைக்கு சரின்னு சொல்லிவிட்டேன்பாங்க. இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்போ இங்கே தான் அவர் சொல்கிறார், அப்படியே விபச்சார ஸ்திரீனுடையதான வழியும் இருக்குது அப்படிங்கிறான். அவள் தின்னுபிட்டு வாயை தொடச்சிட்டு ஒரு பாவம் செய்ய முடியல. அது புரியாத புதிராக இருக்குது. பாவம் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, குற்றவாளிகளை அடையாளமே காண முடியாது. சில பாவம் செய்கிற ஸ்திரீகளை அடையாளமே காண முடியாது. சில வஞ்சிக்கிற ஏமாளிகளை, ஏமாற்றுறவங்களை ஸ்தோத்திரம் அடையாளமே காண முடியாது. அவங்க தப்பு பண்ணிவிட்டு வாயை தொடச்சிட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க. சில ஆட்கள் பாருங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு நான் சாப்பிட்லன்னு சொல்கிற ஆட்கள் மாதிரி. யார் நமக்கு ஒரு அதாவது என்னென்னா, இதே இல்லை, எவிடன்ஸே இல்லை, சாட்சியங்களே இல்லைங்கிற மாதிரி. ஒரு சாட்சியமும் கிடையாது, தடயமும் கிடையாது. அப்படி தப்பை செஞ்சுட்டு தடயத்தெல்லாம் தொடச்சி போட்டுட்டு அமைதியாக இருக்கிற மாதிரி. அப்போ அந்த பார்க்குறோம். அப்போ இங்கே பாருங்கள், கண்மலையில் அந்த கழுகினுடைய வழி, அது ஆண்டவர் தேவன் நம்மை நடத்துகிற அந்த பாதைகளுக்கு நம்ம கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை சொல்லல. அது தேவனுடைய வழிகள், ஆவிக்குரிய வழிகள். இந்த கண்மலை பாம்புன்னு சொன்னால் சத்துரு, பிசாசு. அவன் எப்படி வருவான், எப்படி போவான்னு தெரியாது. அவன் எங்கேயும் நுழைஞ்சிருவான், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கப்பல் அப்படின்னு சொல்கிறது சபையை பற்றி சொல்லலாம். ஒரு சபை, அவன் எப்படி சபை உருவாச்சு, சபை எப்படி வளர்ந்துச்சு, அதுவும் யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாம் ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிடுவாங்க. ஒரு சபை ஆரம்பிக்கப்பட்டதுக்கான காரணங்களை சொல்லுவாங்க, சபை வளர்ச்சிக்கான காரணங்களை சொல்லுவாங்க, சபை போயிட்டுருக்கிற பாதைக்கான காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் யாருக்குமே அதனுடைய வழி இப்படித்தான்னு சொல்ல முடியாது. அந்த நடுக்கடலில் போன கப்பல், அது 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 ஒரு ஆச்சரியமான ஒரு வழி. அதே மாதிரி கன்னிகையை நாடின மனுஷன், ஒரு மனுஷன் திரும்பினார், எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டு பாருங்கள். அது ஒரு பெரிய கதைம்பாங்க. ஒரு இயேசுவை தெரிஞ்சு கொண்டதான ஒன்று, இயேசு நம்மை கண்டுபிடித்த ஒன்று, இயேசு நம்மளை எப்படி கண்டுபிடிச்சார், ஆச்சரியமான ஒன்று. அதான் ஒருத்தர் தேவனை கண்டுபிடிங்க, தேவன் என்னை எப்படி கண்டுபிடித்தார், நான் எப்படி இயேசுவால் கண்டுபிடிக்கப்பட்டேன் சொல்லுங்கள். நீங்கள் இயேசு உங்களை எப்படி கண்டுபிடிச்சார், எப்போ கண்டுபிடிச்சார், ஆச்சரியமானது, புரிந்து கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ஆளுக்கு அடுத்து தான் இன்னொன்று, இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள், இந்த தவறு செய்கிறவங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டைப்பில் நம்ம இருக்கக்கூடாது. அது பாவிகளை அது புரிந்து கொள்ள முடியாது. சில பாவம் செய்கிறவனை பாருங்கள், அட பாவி இவனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குமா. ஐயோ இவனா, இப்படிப்பட்டவனா, இவ்வளோ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தானே, இவனா சில கேள்வி கேட்குற பார்த்தீங்களா. ஐயோ நான் நினச்சே பார்க்கல ஐயா, நினச்சே பார்க்கல. சில திருடங்களை பார்க்குறோம், சில கொலைகாரங்களை பார்க்குறோம், சில துரோகிகளை பார்க்குறோம், சில வஞ்சிக்கிறவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க தப்பை செஞ்சுட்டு தப்பை செய்யாத மாதிரி நடிக்கிற ஒரு விதத்தை பார்க்குறோம். அதனால் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் கர்த்தர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளாதவர்கள் இல்லை, அவர் எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாரு. எச்சரிக்கையாக இருப்போம். சஞ்சலப்படுத்துகிறதான 3, இந்த அந்த சஞ்சலத்தை தாங்க முடியாத, 4ஐயும் தாங்க முடியாத ஒரு 4 காரியங்களை பாருங்கள். நிலை குலைய பண்ணுகின்றதான 3, பொறுக்க முடியாத 4, இந்த 3 ஒன்றையும் சேர்த்து 4, இந்த 3 இது நிலை குலைய செய்யாது. நிலை குலைய செய்கிறது பொறுக்கவும் முடியாது. எப்படின்னு கேட்டால், அரசனாகிவிடும் அடிமை. இந்த இடத்துல அது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அடிமை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவனுடைய அதாவது அவன் அந்த ஒரு உருவாக்கப்படாத, அதாவது மூடன்கிற அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனால் பிரயோஜனம் இல்லை, அரசாளுகிற அடிமை. அவன் கையில் சொல்கிறாங்கல்ல, ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துப்பார். அப்போ மூடன் கையில் அதிகாரத்தை கொடுத்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும்.
வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அடுத்தது இன்னொன்று, உண்டு திரியும் கயவன் அப்படின்னு சொல்லப்படும். உண்டு திரியும் கடவன், அதாவது போஜனத்தால் திருப்தியான மூடன். புரோஜனமே இல்லை. அவன் சாப்பாட்டுக்கு தான் அவன் லாய்க்கு, அவன் சாப்பிட்றதுக்கு தான் அவன் முக்கியம். வயிறு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவனுடைய தேவன் வயிறுன்னு இருப்பாருங்க. அவன் அரசாளர் அடிமைன்னு நிறுத்தம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன், மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறவன், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன், பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறவன், அவன் ஆளுக வேண்டாம், பிரயோஜனம் இல்லை. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவன், துன்மார்க்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவன், அவன் வேண்டாம். அவனை அரசால் வைக்கக்கூடாதான், அரசனாக வைக்கக்கூடாது. போஜனத்தில் திருப்தியானவனை வச்சு பிரயோஜனம் இல்லை. ஐயோ, அவனை வச்சு ஒரு வேஸ்ட்டு. இந்த பகைக்கப்படத்தக்கவளாக இருந்து புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ, இது புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண் என்னென்னா அவள் அவள் லைஃபுக்கே சரியில்லாத, அதாவது துன்மார்க்கமான பெண் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம தீயவள் நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா முன்னால் நீதிமன்ற ஆரம்பத்தில் பார்க்கும்போது தீயவள், துன்மார்க்கல் அப்படின்னு நான் சொன்னேன், துன்மார்க்கல். அப்போ இந்த அம்மா இது பயக்கப்படத்தக்கவர்கள், அதாவது அருவருக்கப்படத்தக்கவர்னு சொன்னால் புரியும் உங்களுக்கு. அருவருக்கப்படத்தக்கதான சுபாவம், அருவருக்கப்படத்தக்கதான மனப்பான்மை. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த அம்மா என்ன ஆகுன்னா, அந்த அம்மாவால் அவ்வளோதான், அந்த புருஷன் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும். சொல்லப்பட்டிருக்கல, வீடு கட்டுகிறதும் பெண்ணால் வீடு இடிக்கப்படுவதும் பார்க்குறோம். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ. இது புத்தி இல்லாத ஸ்திரீயை கல்யாணம் கட்டினவன் கதை தான். அவன் மூலையில் குடியிருந்தாலும் போகாது, மாடியில் குடியிருந்தாலும் பத்தாது, சோத்துரும். ஆமாம், அவன் 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 எங்கே என்ன செய்கிறது, வீட்டை விட்டு காட்டுக்கு போனாலும் பத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண். இது இந்த ஆகார் சாரால் கதையில் பார்க்குறோம். ஆகார் அவள் கற்பமான ஒன்று நினச்சதாலா, நாச்சியாரை நினச்சதாலா, அற்பமாக நினச்சாலாம். அப்போ அந்த ஒரு அந்த அது என்னென்னா எப்போவுமே ஒரு நன்றி இல்லாத தன்மையை பார்க்குறோம், நன்றி இல்லாதவங்களாக இருக்கிறத பார்க்குறோம். அதை கொஞ்சம் இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கூடாது. அதாவது இந்த துன்மார்க்கன் அடிமை, நீதிமான் துன்மார்க்கன் அப்படிங்கிற வார்த்தை புத்திமான் மூடன் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தில் பார்க்கணும். இங்கே நாச்சியார் பல அடிமை பெண்ணுங்கும்போது புத்தி இல்லாத பெண் அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடிமைங்கும்போது எதுக்கு அடிமை? போதைக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, துன்மார்க்கத்துக்கு அடிமையான பெண்ணால் புரோஜனம் இல்லாமல் போயிடும். அவங்க நீதிமான்களை என்ன செய்வதில்லை, அருவருப்பு. நீதிமான்களுக்கு துன்மார்க்கன் அருவருப்பு, துன்மார்க்கனுக்கு நீதிமான அருவருப்புங்கிறத பார்க்கணும். போகட்டும். அடுத்து 24ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 24ஆம் வசனத்திலேருந்து 4 காரியங்கள், நல்ல ஞானமுள்ள 4 காரியங்கள். அது உங்களை குறித்து சொல்லலாம், நீங்கள் தான் அது. சாதாரண ஆகூர் சொல்கிறான் பாருங்கள், தன்னை பற்றி சொல்லும்போது நான் ஒன்றுமில்லாத மனுஷன் அப்படின்னு சொல்கிறான். அது 4 காரியங்கள் இருக்குது. ஞானம் உள்ளவர்கள், சின்னது அதே சமயம் ஞானம் உள்ளது. ஒன்று எறும்பு சின்னது, சிறிய சபை, சிறிய நீதிமான், சாதாரணமானவன் நீங்கள் தான். ஆனால் அது சுறுசுறுப்பானது. முழு நீதிமொழியிலேருந்து வர்ற வார்த்தை அது. அப்போ நான் இப்போ இதெல்லாம் எதனால் அடுத்தத்தில் நான் இந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு வியாக்கியானப்படுத்துகிறேன் என்றால், முழு அதிகாரத்திலையும் முழு புஸ்தகத்தையும் முழு வேதாகமத்தையும் மையமாக வச்சு சொல்லிகிட்ருக்கிறேன். நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்லலை. நான் இந்த வசனம் இந்த அதிகாரத்தை வச்சு நான் வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த முழு நீதிமொழி புஸ்தகத்தை மனதில் கொண்டு நான் விளக்கம் சொல்கிறேன். முழு வேதாகம சத்தியத்தை கொண்டு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும். அதனால தான் நான் அந்த அடிமை பெண் அப்படிங்கிறது, அடிமைங்கிறத குறித்து நான் முழு வேதாகம சத்தியத்தோடு இணைச்சி நான் உங்களுக்கு அவைகளை நான் கற்றுக்கொண்டேன், நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்போ எறும்பு, அப்போ சுறுசுறுப்பான எறும்பு, சுறுசுறுப்பு. அப்போ நீங்கள் சுறுசுறுப்பு உள்ளவங்க. அடுத்து பாருங்கள், சத்துவமற்ற ஜந்து, அதாவது கையினாலே நசுக்கி கொண்டு போடலாம், புலி மொசல், அவ்வளோதான். அது ரொம்ப அது கொல்லுவதற்கெல்லாம் கஷ்டமான ஒன்று இல்லை, சத்துவமற்றது, ரொம்ப ஒன்றும் பலசாலி கிடையாது. ஆனால் கண்மலையில் தோன்றி புலி மொசலாக கண்மலையில் போய் ஓடி ஒழிஞ்சுக்கும். நீங்கள் விரட்டினீங்கன்னா நேராக போய் கண்மலைக்குள்ளே புகுந்து கொள்ளும். அது நீங்களும் நானும் தான். நம்ம ரொம்ப சத்துவமற்றவங்க தான் நம்ம. ஆனால் சத்துவமற்ற நமக்கு சத்துவத்தை தர்றவர் அவர். நம்மெல்லாம் பலனற்றவர்கள், பலனற்றவனுக்கு பலனை தருகிறவர் அவர். நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறதான அந்த கண்மலை. நம்ம சாதாரணமானவங்க தான். அப்படி ஒரு கையை வச்சு அப்படி நசுக்கி போடுற புழுவை போல உள்ளவங்க தான். தாவீது சொல்கிறேன், என்னை சுற்றிலும் ஆமாம் பாசான் தேசத்து எருது இருக்குது, பாம்பு இருக்குது, ஓனாய் இருக்குது,
கரடி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது. ஆனால் நானோ ஒரு புழு. கர்த்தரை நம்புகிறவன். கர்த்தர் என் கண்மலையாக இருக்கிறார். என் கண்மலையானவர். அப்போ அந்த கண்மலைங்கிற வார்த்தை, அப்போ கிறிஸ்து என் கண்மலை. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு அடைக்கலம் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம சாதாரண ஆளாக இருந்தாலும் கிறிஸ்துவை தனக்கு அடைக்கலமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன அருமையானவன், அது ஞானவான். அடுத்து 27, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுற வெட்டுக்கிளி. இதுதான் சபை. நமக்கு ராஜா இயேசு தான், இங்கே யாரும் கிடையாது. இந்த இந்த அதை நடத்துகிறவர் கடவுள் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர். எப்படி இந்த வெட்டுக்கிளிகள் ஒன்றாக இருக்கணுங்கிறது அதனுடைய இயல்பு, அதனுடைய நேச்சர், அதனுடைய தன்மை, அது அவங்களுடையதான அதனுடையதான அந்த அந்த இன்ஸ்டிங்க்ட், அது உள் உணர்வு. அந்த தேவன் அப்படி அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு உள்ளுணர்வை தந்திருக்கிறார். மொத்தமாக இருக்கணும், மொத்தமாக போகணும், மொத்தமாக வரணும், ஐக்கியம். அதே மாதிரி சபைக்குள்ள கர்த்தர் ஒரு ஐக்கியத்தின் உள்ளுணர்வை கர்த்தர் தருவாராக. அதுதான் சபையினுடைய தன்மையாக இருப்பதாக. அது நல்ல மனப்பான் வெட்டுக்கிளி. அது யாரும் நீங்கள் இப்படிப்போன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்குள் யாரும் ஒருவன் இப்படி நடந்து கொள், அப்படி நடந்து கொள் என்று யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களுக்குள்ளே இருக்கிற சத்தியாமியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். உங்களுக்குள்ளே இருக்கிறவர், உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர், உங்களை சத்தியத்தில் நடத்துகிறவர், உங்கள் எல்லாரையும் சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். ஆமேன், ஆமேன். அடுத்து பார்க்குற 28ஆம் வசனத்தில் இந்த சிலந்தி பூச்சி அடிக்கிறதுக்கு கம்பு வேணுமா, குச்சி வேணுமா, கல் வேணுமா? ஒரு தட்டுனா சிலந்தி பூச்சி எடுத்து போயிடும். ஆனால் அந்த தலந்து பூச்சி அரசர் அரண்மனையில் போய் குடியிருக்குதான். நாம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவனுடைய அரண்மனைகளில், சபையாகி அரண்மனையில் நாம் இருக்கு. நான் ஒரு சிலந்தி பூச்சி. நீ சொல்லுங்கள், நான் ஒரு எறும்பு. நான் கர்த்தருக்காக வேலை செய்கிற எறும்பு. நான் ஒரு எறும்பு. நான் ஒரு குழி மொசல், அடைக்கலமாய் கொண்ட குழி மொசல். நான் ஒரு வெட்டுக்கிளி, அந்த பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து கொண்ட ஒரு வெட்டுக்கிளி, சபைங்கிற சபை. நான் ஆமென், இயேசு கிறிஸ்துவனுடையதான ஆமென் அந்த மாளிகையாய் கட்டப்படுகிற அந்த திருச்சபையில் நான் ஒரு சிலந்தி பூச்சியாக இருக்கிறேன். ஆனால் நான் பாதுகாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் தேவனால் கர்த்தர் என் பாவம், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறவன். அடுத்து 29, வினோதமாக அடி வைத்து நடக்கிறவங்க. இது ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறது. வினோதமாக நடக்கிறது, வினோதமான நடை உள்ளது. 4 ரெண்டுமே ஒரே அர்த்தம் உள்ளதான நடக்கிறவைகள், நடை உள்ளவைகள். அப்போ இது இயல்பாக, இதெல்லாம் இயல்பு. அந்த இயல்பை நமக்கும் கிறிஸ்துவங்களுக்காக நமக்கும் தர்றார். அது என்னென்னா, ஒன்று மிருகங்களில் சௌரியமானதும், மிருகங்களிலேயே வலிமை வாய்ந்ததும், ஒன்றுக்கும் பின்னடையாதுமான சிங்கம். நீங்கள் தான் நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிறார். நீதிமான் சிங்கம். அடுத்தது போர்க்குதிரைன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இது மற்ற மொழிபெயர்ப்புகளில் பெருமிதத்தில் நடக்கும் சேவல்னு சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 31ஆம் வசனத்தை நீங்கள் வேறு மொழிபெயர்ப்புகளோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, போர்க்குதிரை அப்படிங்கிற வார்த்தை போல சேவல். நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த மூல மொழிபெயர்ப்பில் சேவலுக்கும் போர்க்குதிரைக்கும் ஒன்று போல அர்த்தமுடையதுன்னு தெரில. போர்க்குதிரைன்னு நம்முடையதான மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. போர்க்குதிரை அதில் சேவல்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நிமிர்ந்து நடக்கும். நீங்கள் சேவல் நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? போர்க்குதிரை ஜங்னு போகும். போர்க்குதிரை நீங்கள் தான் போர்க்குதிரை. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மந்தையை ஆமென் ஸ்தோத்திரம் யுத்தத்தின் குதிரையாக மாற்றுவாராம். அப்புறம் வெள்ளாட்டுக்கடா. இங்கே வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு பார்க்குறோம். ஹீ கோட், அந்த வெள்ளாட்டுக்கடா. அப்புறம் என்னென்னா, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜா. 4. இப்போ இதெல்லாம் நம்ம சபை அப்படின்னு சொல்ல, எதுவும் உன்னை தீண்டாது. எந்த தீங்கும் உனக்கு நேரிடாது. ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஒரு சிங்கம். நீ கர்த்தருடையதான படையில் ஒரு போர் குதிரை. நீ முன்னே நின்று வழி நடத்துகிற, இந்த ஹீ கோட்டுனா என்னென்னா, முன்னின்று வழி நடத்துகிற ஆடு. அந்த ஆடு முன்னால் போகும். அந்த ஒரு ஆடு முன்னே போகும். வழி நடத்துகிற ஆடு நீ தான். எதிர்க்கக்கூடாத பெரிய ராஜா. நீ ராஜா வீட்டு பிள்ளை.
இயேசு யூத ராஜ சிங்கம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நம்ம ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குதிரை நாம் அப்படிப்பட்டதான ஒரு நன்மையினால் நிரப்பப்பட்டவனாக நீதிமான்களாக விளங்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்கள் நீங்கள் சொல்கிற உட்கார்ந்துருக்காதீங்க, சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சிங்கம். முன்னால் நானும் சின்ன மிருகம், அதாவது எளிதாக நசுக்கி போடக்கூடிய சத்துவமன்றதாக இருந்து 4, அதுவும் சபை மக்களையும் விசுவாசியும் குறிக்குது. இதுவும் சபை விசுவாசமாக. நீங்கள் ஒரு சிங்கம், நீதிமான ஒரு சிங்கம், நீதிமான ஒரு போர் குதிரை, எதற்கும் பின்னடையாது, அது யுத்தத்தை கண்டு கலங்காது. அப்புறம் ஒரு வெள்ளாட்டுக்கடா, முன்னின்று நடத்துகிற, மற்றவர்களை வழி நடத்துகிற வெள்ளாட்டுக்கடா. 4வது யாரும் எதிர்க்கக்கூடாத பெரிய ராஜா, பெரிய ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது போன இடத்தில் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார்னு பார்க்குறோம். சரி, அடுத்து 32 திரும்ப கடைசியாக வரார். இவ்வளோ நீ யாருன்னு சொல்லிட்டார்ல, நீ யாருன்னு சொல்லிட்டார். ஒன்று எறும்பு, குளிமசல், வெட்டுக்கிளி, சிலந்தி போச்சு. நீ ஒரு சிங்கம், நீ ஒரு போர்க்குதிரை, நீ ஒரு வெள்ளாட்டு கடா, நீ ஒரு 4வது என்னது, நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜா. அப்படி இருக்கும்போது மேட்டிமை அடைஞ்சிடாத. இப்படிலாம் சொல்கிறதுனால பெருமை அடைஞ்சிடாத. பெருமை அடைஞ்சின்னா பைத்தியக்காரன் ஆகிடுவேன். துர்சிந்தை வந்துட வேண்டாம் உனக்கு. பெருமை வந்துடக்கூடாது, துர்ச்சிந்தனை வந்துடக்கூடாது. அதாவது பணம் வந்துருச்சுன்னா, பதவி வந்துருச்சுன்னா, ஸ்தோத்திரம், நமக்கு ஆள் பலம், பணபலம், இன்ஃப்ளூன்ஸு, நமக்கு காசு பணம் எல்லாம் வந்துருச்சுன்னா, அந்த மேட்டிமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியமும் சேர்ந்து வந்துடும். துர்ச்சிந்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வாயில் மரியாதை இல்லாத வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய ஒரு இதாகிடும். நம்ம அதுக்கு இடம் கூடாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், புரியாத ஒரு வார்த்தை. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் அப்படின்னு ஒரு 3 வார்த்தை சொல்கிறார். அது என்ன, பாலை கடைஞ்சால் வெண்ணையாக போயிடுங்கிறாரு, மூக்கை பிசைஞ்சா ரத்தம் வருங்கிறாரு, கோபத்தை கிண்டி விட்டால் சண்டை வருங்கிறாரு. நீ ஜாக்கிரதையாரு, நீ ஞானவானாயிரு. அதாவது சத்துரு உன்னை ஏமாற்றி விடாதபடி நீ ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நீ நீதிமானாகவே இருக்கணும். நீங்கள் நீதிமான்களாகவே இருக்கணும். நீங்கள் ஞானவான்களாகவே நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஞானவான்களாகவே இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாகவே இருக்கணும். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாகவே நீங்கள் இருக்கணும். பெருமை உள்ளவர்களாக விடக்கூடாது. இந்த பெருமைக்கு நீங்கள் இடம் கொடுத்தோம்னா கடைசியில் நம்ம வீணாக போயிடுவோம். பெருமை நமக்குள்ளே சண்டை குணத்தை கொண்டு வரும். நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய அழுத்தம் வரும்போது, ஏதாவது ஒரு அழுத்தம் நமக்குள்ளே வரும்போது நம்முடையதான சுபாவம் மாறி வேறே சுபாவத்தை காட்டுவோம். நம்ம பாலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தா பால் தன்மை மாறி வெண்ணெயாக மாறிடும். மூக்கை ஒரேடியாக போட்டு நசுக்கி பிசைஞ்சால் அது மூக்கு தான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு ரத்தத்தை கொடுத்துடும். கோபத்தையும் ரொம்ப கிண்டி விட்டாங்கன்னா சண்டையை பிறப்பித்திடும். ஆனால் நீதிமானோ அப்படிப்பட்டவர்கள், நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்து நம்முடைய அப்படிப்பட்ட சூழலில் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய தன்மை மாறிவிடாதபடி. அல்லேலூயா. அதுதான் இவ்வளோ விஷயம். உன்னுடைய தன்மை மாறிவிடாதபடி நீ அதே தான் அந்த 32, 33 ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. பெருமை பைத்தியமாகிடாத. துர்ச்சிந்தை ஆமாம் வீணானதை பேசி உன் வாழ்க்கையை சீரழிச்சிடாத. அப்போ நம்ம மாறாமல் இருக்கணும்னா நீதிமான்களாக இருங்கள், மூடனாக இருக்காதீங்க. சுறுசுறுப்புள்ளவங்களாக இருங்க. நீங்கள் உன்னை வாழ்க்கை நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க. நீங்கள் புத்திமானாக நடந்து கொள்ளுங்கள். ஞானவானாக நடந்து கொள்ளுங்கள். மூடனாக இருக்காதீங்க. நீதிமானாக இருங்க, துன்மார்க்கனாக இருக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து இருங்க, உன் இருதயத்தை சார்ந்து இருக்காத. தாழ்மை உள்ளவனாக இருங்க, பெருமை உள்ளவனாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, இந்த வேளையிலையும் இந்த கர்த்தாவே அப்பா
எங்களுடையதான அந்த 2 மனுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாயையும் பொய் வசனிப்பையும் எங்களுக்கு தூரப்படுத்துங்கப்பா. தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு நீங்கள் கொடாதிருங்கப்பா. நாங்கள் பரிபூர்ணம் அடைகிறதுனால உங்களை மறுதளிச்சிடக்கூடாதுப்பா. நாங்கள் கத்தாவே அப்பா தரித்திரத்தினால திருடி உங்களுடைய நாமத்துக்கு அப்பா கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாதுப்பா. ஏசப்பா எங்களுடைய படியை எங்களுக்கு நீர் அளந்து எங்களை போஷிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேனப்பா. நாங்கள் ஆமேனப்பா ஸ்தோத்திரம். ஆமாம், எங்களுடைய பார்வைக்கு நாங்கள் ஆமேனப்பா நல்லவர்களாக இராதபடிக்கு உம்முடைய பார்வைக்கு பிரியமானவர்களாக காணப்பட கிருபை தருவீராக அப்பா. பெற்றோரை நாங்கள் கனம் பண்ணவும் மதிக்கவும் அப்பா கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த நாளிலும் ஆமேன் அப்பா ஸ்தோத்திரப்பா. சிறியவர்களாக இருந்த ஞானமுள்ளவர்கள் நான் கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கத்தாவை எறும்பை போல நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக கோடை காலத்திலும் அப்பா ஸ்தோத்திரம் ஆகாரத்தை சம்பாதிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆமே எங்களுடையதான ஆமேனப்பா வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கத்தாவை கட்டுகிறவர்களாக இருக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேனப்பா பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளைப் போல நாங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தா ஒழுங்கும் கிரமமாய் செய்ய தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வீராக கத்தாவே. ஆமேனப்பா அந்த சிலந்தி பூச்சாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை கத்தாவே ராஜ அரண்மனையில் கட்டியிருக்கிறதான ஆமேனப்பா அந்த தன்மையை அப்பா ராஜாவாகிய ஆமேனப்பா உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்காக நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் செலவு செய்கிறவர்களாய் ஆமேனப்பா எங்களுடையதான கத்தாவே அநேக வாசஸ்தலங்கள் அங்கே உண்டுன்னு சொல்லப்பட்டபடி அந்த வாசஸ்தலத்தை நாங்கள் நாடுகிறவர்களாய் காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எதற்கும் பின்னடையாததான சிங்கத்தை போல் நாங்கள் தைரியமுடையவர்களாக இருக்கணும்ப்பா கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். போர் வந்தாலும் அதற்கு அப்பா அஞ்சாத ஆமேனப்பா ஸ்தோத்திர போர் குதிரையை போல ஆமேனப்பா ஆயத்தமுடையவர்களாக இருக்கணும்ப்பா கத்தாவே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமேனப்பா நாங்கள் கத்தா வெள்ளாட்டு கடாக்களைப் போல ஆமேன் நேர்த்தியாய் நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்படணும்ப்பா. ஆமேன். ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவை போன்ற ஆமேனப்பா அந்த தைரியத்தையும் அப்பா இயேசு ராஜாவாகிய உம்மை நாங்கள் தரித்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கத்தா எதிர்கொள்ளத்தக்கதாக உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொன்னபடி கத்தாவே நாங்கள் ஆமேனப்பா தைரியமாய் செயல்பட தேவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் எந்த காரணத்தை கொண்டு மேட்டிமை சிந்தை வந்துடக்கூடாதப்பா, துர்ச்சிந்தனை வந்துடக்கூடாதப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா எங்களுடையதான தனித்தன்மையை நாங்கள் மாற்றி விடாதபடிக்கு அப்பா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான அந்த குணாதிசயத்தை கத்தா நாங்கள் இழந்து போகாதபடிக்கும் ஆமேன் அப்பா. கிறிஸ்துவின் சுபாவமுடையவர்களாய் காணப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.